புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இரு மாநில முதல்வர்களினுடைய சந்திப்பு கிட்டத்தட்ட உறுதியானதாக சொல்லப்பட்டது. இதனையடுத்து இன்று மதியம் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் தமிழக முதல்வர் விஜய் அவர்களை கர்நாடகாவிற்கு வர வேண்டாம், சூழல் சரியில்லை என கூறியிருக்கிறார். அதேபோல அனைத்து கட்சிகளை கூட்டுவதில் தயக்கம் ஏன் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றன. இதையெல்லாம் மையமாக வைத்து இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவிற்கு வரவேண்டாம் என சொல்லும் டி.கே. சிவக்குமார், காவிரி விவகாரத்தில் விஜயின் அடுத்த கட்ட முடிவு என்ன என்ற தலைப்பில் பேசவிருக்கிறோம். விருந்தினராக நம்முடன் அரங்கில் திமுகவை சேர்ந்த திரு மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு ஜவஹர் அலி அவர்கள். வணக்கம் சார். முதல்ல உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். கர்நாடக முதல்வர் தமிழக முதல்வரை தற்போது சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்லி வர வேண்டாம் ஒரு அறிவிப்பை வெளிப்படையாக வைக்கிறாரு. முன்னதாக தமிழகத்திலிருந்து ஒரு 13 பேர் கொண்ட குழு கர்நாடகாவிற்கு பயணம் மேற்கொள்வதாக கிட்டத்தட்ட முடிவுகள் எல்லாமே வெளியான நிலையில இருந்துச்சு. இந்த ஒரு மறுப்பை எப்படி பார்க்கிறது? இல்லை, இப்போ தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை காவிரி 20 மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனை. இப்போ வைத்த வழி நமக்கு தான். அதனால் அங்கே போய் அந்த முதலமைச்சரை சந்தித்து எங்களுக்கு மேகதாது பிரச்சனைக்காக இது போகலை, போகிறது ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணீரை திறக்க முடியல. காரணம், நீங்கள் தண்ணி திறந்து விடலை. என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம சட்ட போராட்டங்கள் ஏற்கனவே பல சட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். 1924 ஆரம்பித்த இந்த போராட்டங்கள் 74 அது 74லே அந்த ஒப்பந்தத்தை திமுக புதுப்பிக்காத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு பின்னடைவாக இருந்தது. அதே போல் தான் 2007 நடுவர் மன்ற ஆணையத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் அந்த இறுதி தீர்ப்பை கடந்த கால திமுகவும் காங்கிரஸ் ஆட்சியும் அதை இறுதி தீர்ப்பே வெளியிடலை, சட்டமாக்கலை. அதன் விளைவாக பல சட்ட போராட்டங்கள் நடத்தியதன் விளைவாக தான் 2013 அந்த ஆணையத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்துச்சு. இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு பின்னடைவு எப்போ ஏற்பட்டுச்சுன்னா காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் தான் ஏற்பட்டுச்சு. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அடம்பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் இப்போ கர்நாடகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் சொன்னால் கூட கேட்கறதில்ல. கடந்த காலங்களையும் சரி உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்காங்க, நீங்கள் 15,000 கனஅடி தண்ணி திறந்து விடுங்க, 7,000 கனஅடி தண்ணி திறந்து விடுங்க, கடைசியாக 3,500 கனஅடி தண்ணீர் திறந்து விடுன்னு கேட்டபோது கூட அவங்க திறந்தே விடலை. இப்போ நேற்றுக்கு இந்த காவிரி ஒழுங்காற்று ஆணையம் சொல்லியிருக்காங்க 3,500 கனஅடி திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு, அதையும் திறந்து விட மாட்டோங்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையை சட்ட போராட்டம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் சரி, இன்றைக்கு தமிழகத்திலே எப்படி கன்னடர்கள் வாழ்கிறாங்க அதே போல் அதிகமான தமிழர்கள் பெங்களூரில் வாழ்கிறாங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கே உருவாயிருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் நாம் அப்படியே தட்டி கழிச்சிட்டு போக முடியாது ஒரு முதலமைச்சராக, ஆக்கப்பூர்வமான முதலமைச்சராக. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த தீர்வை நோக்கி போகணும். புது முயற்சியாக போய் கர்நாடக முதலமைச்சரை சந்திப்போம், கர்நாடக முதலமைச்சரை சந்திச்சுட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் சொல்லுவோம், அவரையும் தமிழ்நாட்டுக்கு வர வச்சு கோரிக்கை வர வச்சு இங்கே உள்ள வறட்சியெல்லாம் காட்டலாம். இதன் மூலம் ஏதாவது 2 மக்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்படுமா அப்படின்ற அடிப்படையில் அவர் புது முயற்சியை எடுத்தார். ஆண்டாண்டு காலமாக அந்த பிரச்சனை தொடருதுன்னு நீங்களே சொல்றீங்க. தற்போது இரு மாநில முதல்வர்களுடைய சந்திப்பு, இந்த பேச்சுவார்த்தை இதற்கெல்லாம் ஒரு முடிவாக தீர்வாக அமையும்னு நீங்க நம்புறீங்களா? எவ்வளோ பெரிய யுத்த களங்களே பேசி தான் தீர்த்துக்கப்படுது. இன்னைக்கு குண்டு ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருக்கிறான் அமெரிக்கா, மறுபக்கம் பேச்சு. கடந்த காலங்களிலும் இந்த பேச்சுவார்த்தை காவிரி விவகாரம் தொடர்பாக இரு மாநிலங்களுக்கும் நடந்திருக்கு இல்லையா? நடந்திருக்கு கிடைச்சும் இருக்குது. காமராஜர் தொடங்கி, எம்ஜிஆர் தொடங்கி, அம்மா தொடங்கி, கலைஞர் ஆரம்பிச்சு, சி.வி. சண்முகம், ஓபிஎஸ் எல்லாம் போய் சந்திச்சு. அப்போ தீர்வு கண்டிப்பா கிடைக்கும்னு நீங்க சொன்ன பார்வையிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா, முதல்வர் விஜய் இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய மக்களுக்காக நாங்க வருவேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? அதே நேரத்துல கர்நாடக மக்களுக்காக நான் பேச்சுவார்த்தை நடத்த வரேன், அங்க அந்த சூழ்நிலையை நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதே போல கர்நாடக முதல்வரினுடைய இந்த அணுகுமுறை, ஒரு மாநில முதல்வர் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது இல்லாம, நிச்சயமா ஒரு மாநில அரசு நினைச்சா, ஒரு காவல்துறை நினைச்சா அங்க பிரச்சனை செய்பவர்கள் யாருன்னு தெரியும், அவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது, முதல்வர் வர்ற சமயத்துல அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு நாங்க தரோம், பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுத்திருக்கலாம் இல்லையா? இப்ப 2 பேருமே அதுல முரண்படுறாங்களா? இல்ல, 2 பேருமே முரண்படல. முரண்படுறது கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமார் தான் முரண்படுறாரு. அவர் முதல்ல இந்த கோரிக்கை வச்சது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். உங்களை சந்திச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு கூட முதல் முயற்சி எடுத்தது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்.
ஏன்னா வைத்த வழி நமக்கு இருக்குது, நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம விவசாயிகள்லாம் மிகப்பெரிய துயரத்துக்குள்ளாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு முயற்சி எடுக்கலாம். சட்டப்பூர்வமான முடிவுகள்லாம் வந்து தீர்வு இன்னும் எட்டப்படாமலே இருக்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சரி கேட்போங்கும் போது அவர் சரின்னு சொன்ன ஒரு திடீர்னு முயற்சி எடுத்துனா அவருக்கு ஏதோ ஒரு அங்கே அழுத்தம் உருவாயிருக்கு. என்ன அழுத்தம்னா பார்க்கணும். அங்கே வந்து போராட்ட களம் உருவாயிருக்கு. விஜயனுடைய படத்தினுடைய போஸ்டர்லாம் கிழிக்கப்பட்டிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் எதிர்த்து ஆவேசமான குரல்களை அங்கே ஒலிக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டிலையும் இங்கேயும் வந்து கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருக்கு எதிரான குரல்கள் வந்து விவசாயிகளிடம் ஒலிக்குது. இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கிட்ட மேலே இங்கே வந்து இந்த டைமில் இந்த பதட்டமான சூழ்நிலையை தணிக்கிறதுக்காக தான் போய் பேசணுன்றார் இவர். இது வந்து ஒரு சாணக்கியத்தனமான ஒரு நகர்வு. ஆனால் அந்த சிவகுமாருக்கு வந்து என்னன்னா அதில் ஏதோ நம்ம பேசிட்டோம்டா, நாம் ஏதோ வந்து நமக்கு பின்னாடி ஏற்பட்டுருமோ அப்படின்னு அவருக்கும் ஏதோ ஒரு உறுத்தல் ஏற்பட்டிருக்கு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சொல்றது என்னன்னா, நீங்கள் போய் பேசிட்டா அதனால பாதிப்பு. தமிழ் என்ன பாதிப்பு இருப்பது? இங்கே போய் பேச தண்ணி கொடுங்கன்னு கேட்க போறாங்க. மேகதாது கெட்டி கொண்டு எழுதியா கொடுக்க போறாரு. வேண்டுமென்றே இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பணுங்கிறதுக்கான எதிர்கட்சிக்காங்க. பேசுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? பேசி தான் எல்லா விஷயங்களும் தீர்க்க முடியும். ஒரு முறை முடியாது, இன்னொரு முறை கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பேசுவதால் எந்த பிரச்சனை எந்த பாதிப்பு ஏற்படுவது. அப்போ ஒரு வாய்ப்பாக பேசும்போது இது பின்னடைவு கொடுத்தது அவரு. எதிர்காலத்தில் இப்ப இந்த புது முயற்சியை தோல்வி ஏற்பட்டதுக்கு பிறகு ஒரு புது முயற்சியை வந்து மீண்டும் எடுப்பார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீண்டும் எடுப்பு எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை என்றைக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். இரண்டாவது வந்து எந்த காலத்திலையும் நம்ம மொழி மண் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களை விட வந்து ரொம்ப பிடிப்பாகவும் பிடிவாதமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர். அதனால எந்த பயமும் இருக்கு. முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் மதிவானன் சார். பேசினா என்ன இருப்பது? பேசினா தீர்வு கிடைக்கலாம். கடந்த காலங்களில் சமரசம் எட்டப்படாமல் இருக்கலாம். இப்ப ஒருவேளை தீர்வு கிடைக்கலாம். சாணக்கியத்தனமாக தான் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு கருத்தை ஜவஹர் அலி சார் முன்வைக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, மோடியும் ஜோசப் விஜயும் ஒரே மாதிரி கேரக்டர். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா மோடி என்ன பண்ணுவாருன்னா காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னாரு. ஜோசப் விஜய்க்கு எதுக்கு எடுத்தாலும் காரணம் யாருன்னா திமுக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இன்றைக்கு இந்த மேகதாது இல்லைன்னா காவேரி மேலாண்மை ஆணையம் இல்லை ஒழுங்காற்று ஆணையம் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு கன அடி ஒரு நிமிஷத்துக்கு 3500 கன அடி வந்து வெளியேற்றணும்னு சொல்கிறாங்க. இப்போ கர்நாடகா முதலமைச்சர் வந்து அதை பற்றி எதுவுமே பேசாமல் தண்ணி இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். நமக்கு எவ்வளோ வரணும்? ஜூன் மாதம் 9.91 டிஎம்சி தண்ணி வரணும். ஜூலை மாதம் 31.24 டிஎம்சி தண்ணி வரணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 41.15 டிஎம்சி வரணும். ஆனால் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 3.44 டிஎம்சி தண்ணி தான் வந்திருக்கு. மீதி 38 டிஎம்சி தண்ணி வரல. இதை பற்றி பேச வேண்டியது யார்? இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், இல்லை இந்த மாநிலத்துடைய பொதுப்பணித்துறை அமைச்சர், இல்லை நீர்வளத்துறை அமைச்சர். யாராவது இதை பற்றி பேசணுமா இல்லையா? யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டாங்க. சரி, உங்களால் முடியலையா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எல்லார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணுங்க, எல்லார்கிட்டையும் ஐடியாவை கேளுங்க, அந்த ஐடியாவோட அடிப்படையில் செயல்படுங்க. ஏன்னா நீங்கள் அதிகாரத்துக்கு புதுசு இல்லை, நீங்கள் அரசியலுக்கே புதுசு. திடீர்னு ஓவர் நைட்டில் படுத்துக்கும் போது முதலமைச்சரான மாதிரி முதலமைச்சர் ஆகிட்டீங்க. உங்களுக்கு தரவும் தெரியாது, தகவலும் தெரியாது. சரி, கேட்டால் செஞ்சுக்கலாம்ல, அதையும் செய்ய மாட்டீங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது முதற்கட்டமாக காவிரி தீர்மானம் குறித்தான விஷயங்கள் தான் பேசப்பட்டுச்சு. ஏதாவது ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சமரசம் பேசுவதற்காக, தமிழ்நாட்டினுடைய நிலையை விளக்குவதற்காக கர்நாடகத்துடன் பேசுறோம் அப்படின்னு தாவேகா சொல்றாங்க. இது எல்லாம் முடிவை நோக்கிய பாதைன்னு நீங்க நினைக்கலையா? இல்லை, இது எப்படி முடிவை நோக்கி போகும்? நான் கேட்குறேன், இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதாவது இன்னைக்கு ஒரு ஒழுங்காற்று ஆணையம் இன்னைக்கு சொல்றாங்களா 3500 கன அடி தண்ணீர் தரணும்னு சொல்லி அதை செஞ்சுட்டாங்களா? முன்னெடுப்புனா என்ன? ஒரு கை முதல்ல போனால் தானே ரெண்டாவது கை போக முடியும். இங்கே முன்கையும் நீளல, முழங்கை எப்படி நீளம்? அப்போ தண்ணி திறந்து விடுற இடத்துல வந்து கர்நாடகா இருக்குது, கர்நாடகா திறந்து விடலை. நீங்கள் போய் என்ன பேச போகிறீங்க? இப்போ நீங்கள் போகிறது காவேரிக்காக போகிறீங்களா இல்லை மேகதாதுக்காக போகிறீங்களா? முதல்ல அந்த கிளாரிட்டி இருக்கா? அதை அஃபிஷியலாக சொல்லிட்டீங்களா? வெளிப்படையான நிர்வாகம் பண்ணுன்னு சொன்னாரா இல்லையா ஜோசப் விஜய்? இப்போ இந்த விஷயத்துல எங்க வெளிப்படைத்தன்மை இருக்கு? இந்த விஷயத்துல கர்நாடகாவுக்கு போறோம் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாங்க. 13 பேர் யார் அறிவிச்சது?
அப்படின்னு ஒரு குழு கொண்டாந்து அமைச்சர் வந்து சொல்றாரு அவங்க கட்சிக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கிறது. ஒரு நிமிஷம், அதுதான் கிட்டத்தட்ட அவங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. கர்நாடகாவில இருந்து வர வேண்டாம்னு ஒரு குரல் வருது. இந்த அணுகுமுறையே ஒட்டுமொத்தமாக இந்த ப்ரொசீஜர் எப்படி? முதல்ல போகலான்னு சொன்னது யாருன்னு தான் இங்க பிரச்சனையே வருது. இங்க போகலான்னு சொல்லி ஐடியா கொடுத்தவங்க யாரு, அதை வெளியிட்டது யாரு? சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து வெளியில அபிஷியலா அறிவிச்சாங்களா? அமைச்சர் அபிஷியலா சொல்றாரு, அமைச்சர் சொல்லிட்டாரு. அடுத்தது ராஜ்மோகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுக்குள்ள டிகே சிவகுமார் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வரேன்னு சொல்லியிருக்காருன்னு அவரு அறிவிச்சிட்டார். இப்போ தமிழ்நாட்டு மக்கள், இப்ப நாங்க எங்களுக்கு வந்து யார் அறிவிக்கணும்? ஓட்டு போட்டாங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு? அவர் யார் அறிவிக்கணும், யார் சொல்லணும்? இந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லல? இன்னைக்கு எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் சொல்றது குறைந்தபட்சம் அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க. நான் என்ன சொல்றேன், கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, முன்னாள் முதலமைச்சர் கூட்டம் நடக்குது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்குது. எங்க அங்க கடையடைப்பு வரைக்கும் போயாச்சு. நீங்க உட்காந்து நீங்க வேடிக்கை பார்த்துருக்கீங்க. இதை எப்படி நீங்க எடுத்துன்னு போவீங்க? அரசியல் பதில ஜவஹர் அலி சார் கிட்ட கேட்கிறேன். இரு மாநில முதல்வர்களுடைய சந்திப்பு குறித்து ஒரே கட்சியிலிருந்து அமைச்சர்கள் வேற வேற விதமாக சொல்றாங்க. அப்போ இதுலயே ஒரு ஒற்றுமையோ இல்லைன்னா ஒருமித்த கருத்தோ கட்சிகளுக்குள்ள நிலவுதான் பெரிய பிரச்சனையோ உங்களுக்கு. நிச்சயமாக ஒரு முதல்வர் போறாருன்னு சொல்றாங்க, இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, வேளாண் அமைச்சர் சொல்றாரு. வேளாண்மை அமைச்சருக்கு ஒரு பேசி இருக்கலாம், அந்த தகவலின் அடிப்படையில் போறதுக்கான காரணத்தை சொல்றாரு. அப்ப இன்னொரு துறை அமைச்சர் கேட்கும் போது இது வந்து பொதுவாகவே ஒரு அறிவிப்பு யார் இருக்குன்னா சிஎம் ஆபீஸ்ல இருந்தா ஒரு சிஎம் மேட்டரை சொல்லுவாங்க. அதுதான் அதிகாரப்பூர்வ செய்தி. அவருக்கு தெரியாம தெரிவிச்சா கூட அவர் நினைக்கிறார் நாம வந்து முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு சொல்லக்கூடாது. அமைச்சரே கூட முதலமைச்சருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த சிஎம் ஆபீஸ்ல இருந்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வராத போது அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா கூட அதுக்கு இன்னைக்கு மதியம் நீங்க பாத்திருப்பீங்க 13 பேர் கொண்ட அந்த குழு பட்டியல் எல்லாமே வெளியாகுது, போறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியானதாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட போற வரைக்கும் வந்துட்டு அந்த பிளான் கேன்சல் ஆகுது அப்படிங்கும் போதுதான் என்ன நடக்குது தெளிவான முடிவுகள் இல்லையா? உறுதியான போறதுல எந்த மாற்று கருத்து இல்ல. எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான அமைச்சரை பேசும்போது நான் போறாங்கன்னு எனக்கு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அப்போ வந்து இன்னைக்கு வந்து போறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும் போது தான் கர்நாடகத்தினுடைய அமைச்சர் வந்து முதலமைச்சர் வந்து அதை கேன்சல் பண்றாரு. அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடியோ அழுத்தமோ என்ன பிரச்சனையோ, நமக்கு தவறு, நமக்கு நம்ம பக்கம் எந்த தவறு இல்ல. நாம முயற்சி வந்து இதை எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்துடணும், பேசியா தீர்க்கணும். எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க எங்கடா போய் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு ஏதாவது பேசி தண்ணியை கொண்டு வந்துட போறாங்களோ, ஏன்னா என்ன ஏன் இதாச்சு இது வரைக்கும் கொடுத்துட்டாங்களா கொடுக்கலங்கிற பிரச்சனை தான் போய் பேச போறோம். இது வரைக்கும் நம்ம சட்டப்பூர்வமாவே எல்லா விஷயத்தையும் அணுகிருக்கோம். அணுகுதன் விளைவு நாம கிடைச்சிருக்கு, உரிமை கிடைச்சிருக்கு. ஆனா தீர்வு கிடைச்சிருக்கா, அந்த உரிமை மூலம் நம்மளுக்கு பயன் கிடைச்சிருக்கா, பலன் வந்திருக்கானா இல்ல. அப்போ அதை எப்படி பெறுறது? இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு நாம போய் பேச வேணாமா? பேசும்போது அதுல ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குதா? பேசுறோம், தீர்வு கிடைச்சா பாக்குறோம், இல்லாட்டி அகைன் மீண்டும் சட்ட போராட்டம் தான். அதுதான் இறுதி வடிவம். அப்போ நாம என்ன, அதுக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க ஏன் இந்த ஒரு மாநிலங்கள் பக்கத்து மாநிலங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க ஏன் ஒரு பேசக்கூடாதா, ஒவ்வொரு விஷயத்தையும் நீதிமன்றத்துக்கு வரலாமான்னு கூட கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒரு புதிய முயற்சியை எடுத்தார். அதுல பாதிப்பு எதுவும் ஏற்பட போறதில்ல, பயன் கிடைச்சாரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாதிப்பு எதுவும் எடுக்காத இந்த முயற்சியை எதிர்கட்சிகள் ஏன் குறை சொல்லணும்? சரி, இந்த முயற்சியை நம்ம பாசிட்டிவா ஒரு வேளை எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திமுக சார்பில் மதிவாணன் சார் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தாவேக்காவுக்கு அதுல என்ன சிக்கல்? ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை, நீங்க புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, எல்லா கட்சிகளும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு என்ன ஒப்பீனியன் கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்க மீட் பண்ணுங்க, இல்லைன்னா சட்ட போராட்டம் என்ன அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அனைத்து கட்சி கூட்டுவதுல தாவேக்காவுக்கு என்ன? சட்டம் நமக்கு சாதகமா நீர் கொடுக்கணும்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்தே ஆகணுங்கிறது ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். இல்ல ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அப்போ அனைத்து கட்சி என்ன, யார் மாறுபட்ட கருத்துக்கள் இல்ல, மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. இப்ப ஒருவேளை பிளான் என்னண்டா நான் சொல்லிடுறேன். அந்த கர்நாடக முதலமைச்சர் சந்திச்சு இத கோரிக்கையை வச்சு இதன் மூலம் அவரு என்ன கருத்தை சொல்றாருன்னு பேசி தெரிஞ்சுக்கிட்டு இங்க அனைத்து கட்சி தலைவர்கள் விவசாயிகள் பிரதிநிதிகள் கூப்பிட்டு வச்சு அதன் பிறகு ஒரு டிஸ்கஸ் பண்ணணுங்கிறதான்
இந்த அரசாங்கத்தினுடைய பிளானா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், அந்த பிளான் இப்ப அந்த மீட்டிங் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த பேச்சுவார்த்தை கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாலும் எல்லா தலைவர்கள் சொல்லக்கூடிய சட்டப்பூர்வமாக நம்மளுடைய உரிமையை எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுல தண்ணி வேணும்னு தான் சொல்லுவாங்க. திமுக எல்லாமே சொல்லுவாங்க. மாற்று கருத்து இருக்க முடியாது. நிச்சயமா மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவருக்கும் அவர்தான் முதல்வர், அவர் செய்யறது அந்த டிசிஷன் எல்லாமே சரி. ஆனா தீர்வு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, தீர்வு யார் கொடுக்கணும்? அதுதான் அந்த தீர்வை நோக்கி அந்த தீர்வு யார் கொடுக்கணும்? கர்நாடகா மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். மத்திய அரசாங்கமும் நீங்க பொதுவா பாத்தீங்களா, தமிழ்நாட்டில் மத்தியிலே எந்த கட்சிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு ஓட்டு அரசியல். கர்நாடகா நோக்கி இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அந்த நீர்வளத்துறையினுடைய துணை அமைச்சர் அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு தண்ணி அங்க மேகதாது கட்டுவது கேட்க தேவையில்லைங்கிறாரு. அவரு பொய்யான தகவல் தெரிவிச்ச கையிடம் உடனே முதலமைச்சர் கடிதம் எழுதினார். பார்லிமெண்ட்ல ஒரு மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் வந்து வெளிப்படையாக சொல்றாரு, ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு, தமிழ்நாட்டினுடைய அனுமதி தேவையில்லை அப்படிங்கறத சொல்றாரு. தாவேகா கடிதம் எழுதுறாங்க, எதிர்த்து எழுதுறாங்க, அதெல்லாம் சரி. ஆனா தாவேகா தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த ஆட்சி காலத்துல திமுக வந்து வெறும் கடிதம் மட்டும் தான் எழுதிட்டு இருந்தாங்க, லெட்டர் எழுதிட்டு சும்மா இருந்துட்டா போதுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தாவேகாவும் அதே விஷயத்தை தானே நீங்க செய்றீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு திமுக வைக்கிறாங்க. இப்போ நேத்துக்கு என்ன வந்துச்சு, டிபிஆர் கேன்சல் பண்ணி அதை அனுமதி தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா? அது யாருடைய முயற்சி நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜயனுடைய முயற்சியால். ஆனா கடந்த கால இவங்க வாக்குறுதி கொடுப்பாங்க. வாக்குறுதி என்ன கொடுப்பாங்க, நாங்க வந்து ஆட்சிக்கு முதல் கையெழுத்து நீட்டு கேட்ட, நீட்டை ரத்து செய்யுங்க, நீ லெட்டர் அனுப்புவாங்க. இதுதான் இருந்தது. ஆனா மக்களுடைய வாக்குறுதி இது. ஆனா அது வந்து என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது. அப்போ அவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசமே, நீங்கள் பிராக்டிக்கல் ஆனும் ஆக்கப்பூர்வமா செயலணும். அரசியலோட செயல்படக்கூடியது திமுக, ஆக்கப்பூர்வமா மக்களுக்காக செயல்படுறது தமிழக வெற்றி கழகம். அந்த அடிப்படையில நீங்க பார்க்கணும். தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மே 10, 2026 அப்புறம் தான் அந்த காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை எல்லாம் வந்துச்சா, அதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்துச்சு, என்ன நீங்க சரி பண்ணீங்க, நீங்க சரி பண்ணாததுனாலதான் இப்ப வரைக்கும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தற்போது ஜவஹர் சார் பேசும்போதுமே சொல்றாரு, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை தான் நாங்க எடுக்கிறோம், முதலமைச்சருடைய முயற்சிகள் சரியாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, ஜோசப் விஜய் வந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தாரு. இந்த 60 நாள்ல என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்துட்டாரு? சட்டம் ஒழுங்கு காப்பாத்திட்டாரா? மின்வெட்டு பிரச்சனையை தீர்த்துட்டாரா? அமைச்சர்கள் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாரா? ரீல்ஸ் ஆட்சியை வந்து ரீல்ஸா எடுத்து தள்ளிட்டு இருக்கீங்களே, வேற என்ன நீங்க செஞ்சிட்டீங்க? முதல்ல நான் கேட்குறேன், ஜல்சக்தி துறை அமைச்சர் வந்து நாடாளுமன்றத்தில் பதிவு பண்றாரு. சரி, தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் கண்டிச்சாரா? கண்டிச்சு பேசுற ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க பார்ப்போம். ஒரே ஒரு வீடியோ காட்டுங்க. முதலமைச்சர் பேசின வீடியோ காட்டுங்க பார்ப்போம். எப்படிங்க நீங்க தனி தர மாட்டீங்கன்னு சொல்லுவீங்க? நீங்க தான் வாய்க்கிலேயே பேசுவீங்கல்ல, ஏன் இப்பெல்லாம் பேசுறதே இல்லை? நாங்க என்ன கேட்குறோம்னா, பிஜேபி மோடினா உங்களுக்கு அப்படி என்ன பயம்? படம் ரிலீஸுக்காக அமைதியா இருந்தீங்க, ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் ஊத்தி முடிஞ்சிச்சு, ஏன் இப்பவும் பேச மாட்டீங்க? எனக்கு நீங்க ஒரு டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஒருத்தரை போட்டீங்க. யாருங்க அவரு? கர்நாடகாவை சேர்ந்தவர், வெங்கட நாராயணா. இப்ப அவர் யாருக்காக போய் டெல்லியில பேசுவாரு? தமிழ்நாட்டுக்காக பேசுவாரா, கர்நாடகாவுக்கு போய் பேசுவாரா? இப்ப தமிழர்கள் உரிமைக்காக பேசுவாரா, கர்நாடக உரிமைக்காக பேசுவாரா? நீங்க காவேரி பிரச்சனைன்றது எத்தனை ஆண்டுகள் பிரச்சனை? சென்னை மாகாணத்துக்கும் மைசூர் மாகாணத்துக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் காலத்துல இருந்து எடுத்து பேசலாமா? அப்புறம் மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்பட்ட காலத்துல இருந்து அரசியல் பேசலாமா? அதுக்கப்புறம் திரும்ப உச்சநீதிமன்றத்தை அணுகி கேஸ் போட்டு திமுக வாதாடினதை பேசலாமா? சரி, தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்கீம்ன்ற பேருக்கும் போர்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பிஜேபி போய் கேட்டது இல்ல, கோர்ட்ல காலதாமதம் பண்ணாங்கல்ல, அதை பேசலாமா? 1000 கோடி ரூபாய் பொம்மை ஒதுக்குனாரு இல்ல மேகதாதுக்காக, அதை பத்தி பேசலாமா? எதை பத்தி இப்ப பேசுறது? வாய் திறந்து பேசணுங்க முதலமைச்சர். இந்த நிமிஷம் வரைக்கும் பேசல, கர்நாடகாவை பேசல, ஒன்றிய அரசு பேச மாட்டீங்க, பிஜேபியே பேச மாட்டீங்க. ஜல்சக்தி துறை அமைச்சர் குறைந்தபட்சம் பேச வேணாம், வீட்டுக்கு போய் ட்வீட் போடுவீங்கல்ல, வீட்டுக்கு போய் ட்வீட் போடுங்க கண்டிச்சு. என் மாநிலத்துக்கு எப்படி நீ தண்ணி தர மாட்டேன்னு சொல்லி கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? என்ன உங்களுக்கு தடுக்குதுங்க? அப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சப்ஜெக்டுக்குள்ளேயே வர மாட்டீங்க. காவேரி பிரச்சனை இருக்கு, மேகதாது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா காவேரி பிரச்சனையும் பேசுறது இல்ல, மேகதாது பிரச்சனையும் பேசுறது இல்ல. நான் கேட்கிறேன், வழக்கமா குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணி தரங்க, நம்ம தந்துட்டீங்களா? விவசாயிகள் அங்க காத்து ரோட்ல நின்னுக்கிறாங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்போ பொறுமையா பேசுறது எப்போ பொறுமையா போய் பேசுறது?
இன்னைக்கு குறுவை சாகுபடி இன்னைக்கு விவசாய நெல்லை வச்சுட்டு அடுத்த வருஷம் போய் பேசுறதா? அது வரைக்கும் பூமியில தாங்குமா? திமுக ஆட்சியில் இருந்தபோது லெட்டர் மட்டும் தான் எழுதுறீங்க அப்படின்னு தாவேக்கா தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப நீங்களும் அதே தானே பண்றீங்க, பேச மாட்டீங்க. அந்த துறைக்கான அமைச்சர் பேச மாட்டாரு, முதலமைச்சர் ஒரு வீடியோ மூலமாக கூட பேச மாட்டாரு. அப்புறம் எப்படி தீர்வு கிடைக்கும்னு கேக்குறாரு. இவர் திமுகவினுடைய பிரதிநிதி சொன்னார், அதை பற்றி பேசலாமா, இதை பற்றி பேசலாமா, அதை பற்றி பேசலாமா, இதெல்லாம் நான் கேட்கணும். 1974 போட்ட அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காததை பற்றி பேசலாமா? 2007 நடுவர் மன்ற தீர்ப்பை நீங்க கோட்டை விட்டதை பற்றி பேசலாமா? காவிரிக்காக கர்நாடகாவில் 5 குறுக்கணைகள் தடுக்க கட்டினாங்களா? அன்னைக்கு இந்திரா காந்தியை சமரசம் ஏற்படுத்திட்டு நீங்க உங்க மீது ஊழல் புகாருக்காண்டி அது அமைதி காத்தீங்களா? கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி தடுப்பணை கட்டும்போது வாய மூடி இருந்தீங்களா? அதை பத்தி பேசலாமா? எதை பத்தி பேசுறது? உங்களுக்கு செய்த தவறால ஏற்பட்ட வினை. 2 மாசம் என்ன பண்ணிட்டார்? ஆமா, என்ன பண்ணிட்டோம்? திமுக செய்த அட்டூழியங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் செய்து ஊழல் மக்கள் பணத்தெல்லாம் கொள்ளை அடிச்சது மக்களிடம் திருப்பி கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? ஊழல் செய்யாம ஆட்சி செய்யறோம், திட்டங்களை கொடுக்கிறோம், அரசியல் செய்யலையா, அட்டூழியம் பண்ணலையா, அக்கப்போர் கொட்டலையா, என்ன இப்ப பண்ணணுமோ ஆக்கப்பூர்வமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். புதியவர்கள் தான் இல்லைன்னு சொல்லல, கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ உங்களை மாதிரி ஊழல் செய்யறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நிர்வாக ரீதியாக கொஞ்சம் ஏன்னா அனுபவம் இல்லாதவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்ல. அனுபவம் இல்ல அப்படிங்கறதுனாலதான் அவங்க எதிர்கட்சிகள் உட்பட தாவேக்காவுல கூட்டணி இருக்காங்க. வரவே கூடாது, இளைஞர்கள் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரக்கூடாது. நீங்க யாருமே சொல்லல, ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் வரலாம், நீங்க நான் உட்பட அது எல்லாத்துக்குமே உரிமை இருக்கிறது. அனுபவம் இதா குறைவாக இருக்கிறது கடந்த காலங்களில் நாங்க பார்த்திருக்கோம். அதனால அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவெடுங்களே தான் அவங்களுடைய. மீண்டும் சொல்றேன், அனைத்து கட்சி எப்ப கூட்டுற மாதிரி பிளான் இருந்ததுன்னா போயிட்டு வந்து சிவகுமாரை பார்த்துட்டு அவர் என்ன சொல்ற கருத்து அந்த அடிப்படையில் விவாதிக்கும் பொழுதுதான் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்ப கட்சி நீங்க எதுவுமே தெரியாத நிலையில ஏதாவது பயன் இருக்கா நான் கேக்குறேன். இல்ல அதான் நான் என்னங்கறேன்னா, நான் இப்படி மீட் பண்ணிட்டு வந்தற கர்நாடக சிஎம் மீட் பண்ணிட்டு வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க சொல்லிட்டோம்னா இங்க இருக்க கூடிய நிறைய விஷயங்களை ஏன் அவர் பேசல? இல்ல மேடம், ஏன் அவர் பேசல? ஸ்டாலின் பேசி என்னத்த பண்ணிட்டாரு? இல்ல எல்லா பிரச்சனை ஜூன் மாதம் தண்ணி வரல அப்படிங்கிறது எவ்வளவு விவசாயிகளுடைய பிரச்சனைகள். இயற்கை கிட்ட தான் நீங்க போராடணும், இறைவன் கிட்ட போராடணும், இறைவன் கிட்ட சண்டை போடணும். கடந்த காலம் வந்துருச்சுன்னா மழை பெஞ்சது, திமுக ஆட்சி பண்ணீங்க 2006 11 3 முறை தண்ணி வரல மேடம். அவங்க சட்ட போராட்டம் நடத்தினாங்க. புரட்சி அம்மா ஆட்சி காலத்துல அதே போன்று ஏற்பட்டுச்சு. மழை வராத டைம் தான் பிரச்சனை. இப்ப எங்கன்னா ஆனால் இந்த தீர்ப்பு என்னடா, மழை பெய்தாலும் பெய்யாட்டினாலும் தமிழ்நாட்டுக்கு 177 TMC கொடுக்கணும் தான் அது உத்தரவு. ஆனா மழை வரும்போது வடிகாலா பயன்படுத்திட்டு வந்துருது. மழை இல்லாத டைம்ல அது யார்கிட்ட சண்டை போடணும்? நாம சட்டப்பூர்வமா கேட்கிறோம், இல்லாட்டினா நம்ம கடவுள்கிட்ட தான் சண்டை போடணும். பேசி கடந்த காலங்களில் பேசி என்ன தீர்வு கொண்டு வந்தீங்க? அதே பிரச்சனை நீடிச்சிட்டு தான் இருக்கு. இப்ப நாங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம், அதை கொஞ்சம் கவனிங்களே அப்படின்னு சொல்றாரு. இல்ல சகோதரருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஹேமாவதி அணை கட்டினது எப்போ? 1979. ஹேரங்கி அணை கட்டினது எப்போ? 1982. இது 2 யாரு முதலமைச்சருங்க? சரி, அதாவது இடையில இந்த 13 வருஷம் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பேசுறதே கிடையாது. அதனால தான் சொன்னேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா திமுக மேல படியை போட்டு தப்பிச்சுட்டு போயிடணும். சரி, 1990 காவேரி தீர்ப்பாயம் யார் ஆட்சி? எங்க ஆட்சி தானே. யார்கிட்ட? நரசிம்மராவ் காலத்தில் தானே நாங்கள் அதை போராடி பெற்றோம். எங்களுக்கு அந்த வரலாறு முதல்ல கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். சப்ஜெக்ட் வைஸா என்ன பிரச்சனைன்னு கேட்டா இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீங்க கூட்டினா தானே சொல்லிக் கொடுக்க முடியும். தெரியல உங்களுக்கு தான், நாங்க அதானே சொல்றோம், தெரிஞ்சுக்குங்க. நான் பேசிட்டு வந்து அங்க போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்துட்டு அங்க என்ன சொல்றாங்கன்னு என்ன பேசணும் முதல்ல தெரியணுமே. அதுக்கு அப்புறம் என்ன டீ சாப்பிட போறீங்களா? இல்ல சாப்பாடு மோடி அவர்கள் போயிட்டு 56 இன்ச்சு மார்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், நேரா போய் பிரியாணி சாப்பிட போயிட்டாரு பாகிஸ்தானுக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க என்ன சாப்பிட போறீங்க? அங்க போய் என்ன பேசணும் சப்ஜெக்ட் தெரியணுமா இல்லையா? சப்ஜெக்ட் யார் சொல்லுவா? இங்க இருக்க கட்சி தானே சொல்ல முடியும், இங்க இருக்க அனுபவசாலி தானே சொல்ல முடியும். இப்ப நேரா போய் DK சிவகுமார் சொல்றதை நம்பி இங்க வருவீங்களா? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க பேசுற நிர்வாக ரீதியா ஏதாவது நம்ம இப்படி எடுத்துக்கலாமா சார்? பேச்சுவார்த்தை கடந்த காலங்களிலும் நடந்திருக்கு, அதற்கான சரியான தீர்வு இல்லாமலும் இருந்திருக்கு, அது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ புதுசாக ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு, பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை அந்த சமரசம் எட்டப்படலாம், நம்ம ஏன் முன்முடிவாக எந்த தீர்வுமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும்? இப்போ நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா சென்னை மாகாணமும்
மைசூர் மாகாணமும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க 1932. அது எப்போ வருது? 1974 வருது. 74 வர்றதுக்கு முன்னாடியே கர்நாடகாவில் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க கூடாதுன்ற பிரச்சனை வந்துதா இல்லையா? அன்னைக்கு 2 மாநில முதலமைச்சர்களும் பேசுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் வழக்குக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்களா இல்லையா? அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததா இல்லையா? அந்த கூட்டத்தினோட முடிவில் சரி முதல்ல ஒரு ரவுண்டு பேசி பார்ப்போம், அப்படி பேசி ஒத்து வரலைன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலான்ற ஒரு சப்ஜெக்ட் நடந்ததா இல்லையா? இதெல்லாம் நடந்தது தானே. இதில் எங்க திமுக என்ன பண்ணுச்சு? எல்லா இடத்துலையும் தமிழர்கள் பக்கம் தானே திமுக நின்னுச்சு, தமிழ்நாட்டு பக்கம் தானே திமுக நின்னுச்சு. தண்ணி வரணுங்கிற விஷயத்துல எல்லா கட்சிகளும் அதுதான் ஜோசப் விஜய்க்கு அந்த எண்ணம் வேணுமே. அப்ப அந்த எண்ணம் வேணும்னு வரும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கணுமா இல்லையான்னு கேட்கிறேன். குறைந்தபட்சம் இதனால என்ன முடிவு வருது என்னன்றது செகண்டரி பிரச்சனை. ஆனா குறைந்தபட்ச கூட்டம் நடத்தி குறைந்தபட்சம் நீங்க பேசி கருத்தை உள்வாங்கி அந்த கருத்துல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு கத்துக்குங்கன்ற ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆயிருக்காரு, கத்துக்குங்களேன். உங்களுக்கு எந்த ஈகோ தடுக்குதுன்னு கேட்கிறேன். அனைத்து கட்சி பிளான் கேன்சல் ஆயிருச்சு, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நம்ம இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஜோசப் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை ஒண்ணு கூட்டணும். ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற ஜல்சக்தி அமைச்சர் அதாவது அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுடைய ஒப்பந்தத்தை அது அனுமதி வானான்னு சொல்றாரு. நீங்க காவேரி மேலாண்மை ஆணையத்தோட இறுதி தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க? கடைநிலை மாநிலத்துடைய அனுமதி வாங்கணும்ன்றது தான் அவங்க சொல்லியிருக்க ஜட்ஜ்மெண்ட். உச்ச நீதிமன்றமும் என்ன சொல்லியிருக்கு தீர்ப்புல, அதைத்தான் சொல்லியிருக்கு. இன்னைக்கு எல்லாருமே தாந்தோண்டித்தனமா செயல்படும் போது இப்ப யார் இது போய் பேச வேண்டிய இடத்துல இருக்கிறது? ஜோசப் விஜய் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறதுனால தான் நாங்க கேட்கிறோம். இல்லைன்னா நாங்க ஜோசப் விஜய் பத்தி பேச போறோம்? எங்களுக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. பொறுப்புள்ள இடத்துல இருக்கீங்க, பொறுப்பா நடந்துங்கன்னு சொல்றோம். கர்நாடகாவிற்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னு சொல்லும்போது கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் ஒரு மூத்த தலைவர் சொல்றாரு, முதலமைச்சர் விஜய் கன்வின்ஸ் செய்ய எங்க முதலமைச்சர் பாப்பாரு, இங்க மழை இல்ல வறட்சியாக இருக்கு, கன்வின்ஸ் செய்ய பாப்பாரு அப்படிங்கிற சொல்றாரு. ஒரு முதலமைச்சரை இவ்வளவு பெரிய பிரச்சனையில கன்வின்ஸ் செய்யறதுக்காகவா அங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுவும் எதிர்கட்சிகளுடைய விமர்சனமாக தான் இருக்கு. நாம போய் அவரை கன்வின்ஸ் பண்றது தான் போறோம். இப்ப எதை அவங்க தெளிவா சொல்றாங்க. கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் பேசுனதையும் நம்ம பார்த்திருக்கோம் மேடம். இப்போ நம்ம சட்டப்பூர்வமான அணுகிட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம். அவரு நம்மளை கன்வின்ஸ் பண்றதை விட நாம அவரை கன்வின்ஸ் பண்றதா அந்த புது முயற்சி எடுத்ததே நம்ம தான். அதனால அவர் சொன்னாரு, என்ன சாப்பிட போறாங்க? பெங்களூர்ல போய் சாப்பிட்றதுனால எந்த தப்பு இல்லை. என்ன இட்லி தோசை. லண்டன்ல போய் சாப்பிடல, சிங்கப்பூர்ல போய் உட்காந்து சாப்பிடல, டாலர் கணக்கில் செலவு பண்ணி சாப்பிடல. சாப்பிட போனாருன்னா போய் டீ சாப்பிட போவாரு, இல்ல மிஞ்சி பண்ண இட்லி தோசை அங்க பெங்களூர் ஃபேமஸ், அதான் சாப்பிட போவாரு. இப்ப லண்டன்லயும் சிங்கப்பூர்லயும் உட்காந்து சாப்பிட போறாரு. என்ன பேச்சு? அப்புறம் சொன்னாங்கல்ல இருங்க நான் முடிச்சிடறேன். சொன்னாங்கல்ல என்ன சொன்னாங்க? 74 சொன்னாங்களாம். எதுக்கு சொன்னா? யார் சொன்னா? இந்திரா காந்தி சொன்னாங்களாம், நாங்க பேசி தீர்த்துக்குருவோம். சொன்னதுனால நீங்க ஏமாந்தீங்க. சொன்னாங்கல்ல கேளுங்க மேடம். சொன்னாங்களாம் இந்திரா காந்தி முதல்ல வரலாற்றுல 1924 போட்ட முதல் ஒப்பந்தம் 50 வருடத்துக்கு அப்புறம் 74க்கு வருது. 36ன்னு சொன்னார், அது ஒரு தவறு. ரெண்டாவது அந்த 74 இந்திரா காந்தி சொல்றாங்க, இதை பேசி தீர்த்துக்கலாம், ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேணாம். ஏன் ஏத்துக்கிட்டீங்க? எதுக்காக ஏத்துக்கிட்டீங்க? அன்னைக்கு உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. உங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி அதை நீங்க ஒப்பந்தம் புதுப்பிக்காதபடி இந்திரா காந்தி பண்ண வேலை கர்நாடகத்துக்கு ஆதரவாக அதை நீங்க ஏத்துக்கிட்டதனுடைய விளைவு இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பு. ரெண்டாவது நடுவர் மன்ற ஆணையம் 2000 யார் அமைச்சாங்க தீர்ப்பு எப்ப வந்தது? 2007 தீர்ப்பு. அப்ப யாருடைய ஆட்சி? மத்தியில அங்க இருந்தீங்க. மாநிலத்திலும் திமுக ஆட்சி, மத்தியிலையும் காங்கிரஸ் திமுக ஆட்சி. அதை வெளியிட்டு இருக்கணுமா வெளியிட்டு கூடாதா? வெளியிட்டு கூடாதா? ஏன் வெளியிடல? 7 வருஷம் எதுக்கு வச்சிருந்தீங்க? ஆணையம் தீர்ப்பு இறுதி ஆணையம் வந்துருச்சு, ஏன் வெளியிடல? என்ன காரணத்துக்காக வெளியிடல? வெளியிட வேண்டியதானே? யார் வெளியிட்டது? அப்ப நீங்க இது எல்லா தப்புகளும் செய்யலாம். சொன்னாங்களா கேட்கலையா? என்ன லாஜிக்கு? செய்யற தவறு அத்தனை செய்து தமிழ்நாட்டுக்கு துரோகத்தின் மேல துரோகமா செஞ்சு, காவிரிக்கு துரோகம், நீட்டுக்கு துரோகம், ஜல்லிக்கட்டுக்கு துரோகம், மீனவர்களுக்கு துரோகம், இலங்கை தமிழர்களுக்கு துரோகம், துரோகத்தின் உச்சக்கட்ட திமுக செஞ்சுட்டு இன்னைக்கு ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்கும்போது அதுல நொட்டை இதுல நொட்டை. ஏன் போறாரு? டீ சாப்பிட போறாரா? பஜ்ஜி சாப்பிட போறாரா? வடை சாப்பிட? என்ன நியாயம்? அதனாலதான் உட்கார வச்சிருக்காங்க. கொஞ்சம் அமைதியா பொறுமையா ஆக்கப்பூர்வமா ஒரு நாகரிகமான வார்த்தைகள். ஒரு முதலமைச்சர் அவர் டீ சாப்பிட போறன்னு அவருக்கு தெரியாதா? அவர் சினிமா நடிகர் எல்லாம் பார்த்து சாப்பிட்டவர் தான்.
அப்போ அவருக்கு ஒரு முதலமைச்சருக்கு எப்படி கண்ணியத்தான பண்ண, அதனால தான் ஒருத்தர் இங்கே உள்ள ஜெயிலில் இருக்கிறாரு, எலும்பை எண்ணு வேண்டாரு, அவரை எலும்பை எண்ணிட போறாங்கன்னா உள்ள வச்சுட்டாங்க. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திமுக மேல வச்சிருக்காரு. இல்ல, அதாவது எனக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 1991, 2007, 2016 3 தடவை ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கர்நாடகாவில், சரிங்களா? இப்போ உங்களோட கூட்டணி ஆட்சிக்கு யார் உங்களுக்கு முட்டு கொடுத்துருக்கிறது? காங்கிரஸ். இப்போ காங்கிரஸோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, காங்கிரஸ் தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இதுக்காக நீங்கள் ராகுல் காந்தி எத்தனை தடவை சந்திச்சிங்க? ராகுல் காந்தி சந்திச்சு எத்தனை தடவை அறிக்கை கொடுத்தீங்க? இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு போக மாட்டீங்க, கூட்டணி ஆட்சியை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக பேசுகிறீங்க. சகோதரர் திரும்ப திரும்ப ஊழல் ஊழல்னு பேசினார். சாமி, இப்போ வரைக்கும் சொல்கிறேன், எங்கள் கட்சி தலைவர்களை யாரோ ஊழல் வழக்குக்காக தண்டிக்கப்படலை. இந்த நிமிஷம் வரைக்கும் ஜோசப் விஜய் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு 2015 ஒரு ரைடு நடந்தது. அந்த 2015 ஒரு ரைடு நடக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, புலி படத்துக்காக சார் 18 கோடி செக்காக வாங்கியிருக்காரு, 5 கோடி ரூபாய் கேஷாக வாங்கியிருக்காரு. இந்த 5 கோடி ரூபாய் கேஷாக வாங்கினதுக்கு இன்கம் டேக்ஸே கட்டலை, அதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் வரி கட்டணும்னு சொல்லிட்டு கேர்ட்டில் இன்னைக்கு வரைக்கும் கேஸில் இருக்கு. ஃபைன் உங்களுக்கு 1.5 கோடி. நேர்மையானவர். அப்புறம் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காய்ஸ் ஒன்று இறங்கினாரு, அப்புறம் இந்த BMW கார் ஒன்று இறங்கினாரு. யார் பாருங்க நேர்மையை பத்தி பேசுறது இந்த நாட்டில்? அதான் பிரச்சனை. நான் ஊழலை பத்தி பேசல, நான் பேசவே இல்லை சார், அவர் தான் பேசினார். அப்ப பேசினா திருப்பி சொல்லிதான் ஆகணும். நீங்க எவ்வளவு நேர்மையானவர்கள், எவ்வளவு உண்மையானவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நீங்க என்ன மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்துட்டு நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்க சொல்லதானே வேண்டிய அவசியம். இப்போ அதுதான் நான் சொல்றேன், சப்ஜெக்டுக்குள்ள பேசுவோம். அவர் தான் சொன்னார் ஊழல் குற்றச்சாட்டு, நாங்க பேசல. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தோட முடிவுல தான் 74 பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இது எல்லாருக்கும் தெரியும். இது வெளிப்படையா எல்லா இடத்துல இருக்கிற வரலாறு. நான் இதை ஏத்தி மாத்திலாம் சொல்லல, யதார்த்தத்தை தான் சொல்றேன். உங்களுக்கு பிரச்சனை ஜோசப் விஜய் போய் தனியா போய் டீ சாப்பிடல, எனக்கு கவலை கிடையாது. அவர் போற பிரச்சனை என்ன? காவேரி பிரச்சனை, தமிழர்களோட பிரச்சனை. நான் கேட்கறேன், அதான் சொல்றேன், குறுவை சாகுபடிக்கு விதைச்சிட்டு உட்காந்து இருக்காங்கல்ல, ஜூன் மாதம் 12 திறக்கணும்ல, இன்னைக்கு ஜூலை முடிஞ்சு போச்சு. என்ன பண்றது சொல்லுங்க? அந்த சப்ஜெக்ட் பேசவே மாட்டீங்களே. இப்போ பயணம் ரத்தாயிருச்சு, மீட் பண்ணல அப்படிங்கறதாயிருச்சு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் விஜயின் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, தீர்வு எட்டப்படணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நமக்கு முன்னாடி இருக்கு? இல்ல, ஒன்னே ஒண்ணுதான், அதாவது உண்மையாவும் நேர்மையாவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கணும். முதல் விஷயம். கடந்த காலத்துல அது இருந்திருக்கும் இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். ஜூன் 12 திறக்கணும். அப்ப நம்ம என்னைக்கு போகணும், அவர் என்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்றாரு, அதுல நீங்க கணக்கெடுங்கன்ற நான். அதுல இருந்து அந்த நீங்க மற்ற விஷயங்கள்லாம் ரெண்டாவது. நீங்க விவசாயம்ன்றது தண்ணின்றது ஒரு மனுஷனோட இதயம் மாதிரி. அது இல்லைன்னா நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அந்த ஒரு பேசிக் பிரச்சனை இருக்குல்ல. அப்ப எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீருக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். அப்ப காவேரி நீருக்குன்னு வரும்போது நம்ம கொடுக்காம எப்படி உட்கார்ந்து இருக்க முடியும்? எல்லா கட்சி தலைவர்களும் சொல்றாங்க போக வேண்டாம்னு சொல்லி. எல்லா கட்சி தலைவர்களும், எல்லாரும் உங்களோட சீனியர்ஸ், அனுபவசாலிகள் எல்லாருமே. ஆனா நீங்க போகிறேன்னு பேசுறீங்க. சரி, போறேன்னு பேசினாலும் அதை அபிஷியலா சொல்லிட்டு போங்கன்னு தான் நாங்க கேட்டோம். ஒரு கேள்வி, கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக இந்த பிரச்சனைக்காக செய்த விஷயங்கள் என்னென்ன? இந்த 80 நாட்கள்ல தாவேகா செய்ய தவறியது என்ன? நீங்க எல்லா வருஷமும் நாங்கள் ஆட்சியில் இருந்த 5 வருஷமும் ஜூன் மாதம் தண்ணியை திறந்துருக்கோம். ஒன்று, திறக்கிறதுக்கு முன்னாடியே ஜூன் 12 திறக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான காலக்குருவை நாங்கள் விவசாயிகளுக்கான பொருட்கள் இடுபொருள்களை கொடுத்துருக்கோம். விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் நாங்கள் தான் வாசித்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் கிடையாது, சரிங்களா? அந்த விவசாயத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா பொருளுக்கும் மானியம் கொடுத்து அதிகப்படியான கடன் கொடுத்தது நம்ம ஊரில் தான். அதுவும் எங்கள் ஆட்சியில் தான் கொடுத்தது. அதில் எந்த விதமான கருத்து கிடையாது. ஆனால் இதெல்லாம் செஞ்ச நாங்கள் தான் இன்னைக்கு உரிமையாக கேட்குறோம். ஜோசப் விஜய் அவர்கள் வெளிப்படைத்தன்மையோட நடந்துக்கணும், மக்களை பற்றி கொஞ்சமாவது கவலைப்படணும். இந்த காவேரி பிரச்சனையில், மேகதாது பிரச்சனையில் இதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு என்ன வேலையோ அதை செய்யணுன்ற குறைந்தபட்சம் நீங்கள் பாஜகவை எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆதரிச்சாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்களையாவது நீங்கள் குறைந்தபட்சம் பாஜகவை எதிர்க்கணும். குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு இடத்துல பாஜகன்ற வார்த்தையை நீங்கள் பதிவுபடுத்துங்க. குறைந்தபட்சம் நான் சொல்றது உங்களுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இல்ல, உங்களுடைய எந்த விதமான ஸ்டேட்ல பிஜேபியை கண்டிக்கிறேன், பிஜேபியை எதிர்க்கிறேன் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. இன்னைக்கு கர்நாடகான்றது காங்கிரஸ் ஆட்சி செய்யற மாநிலம், உங்களுடைய கூட்டணி கட்சி. நீங்க பேசுங்கன்ற, நீங்க ஏன் பேசுறதே இல்லைன்னா, நீங்க பேசுறதுன்னா நேரம் இங்க இருந்து அங்க போய் பேசுறது இல்லை. சட்ட பிரகாரம் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருந்ததில்ல, அந்த ஸ்டாண்டை ஃபாலோ பண்ணுங்கன்ற. நீங்க ஒரு புது ஸ்டாண்ட் எடுக்கிறேன், அதான் சொல்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்னன்னு கேட்கறேன். இப்போ நீங்க நார்மலா வந்துடலாம், நார்மல் மோடுக்கு வந்துடலாம்ல, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது திரும்ப திரும்ப திமுகவை நோக்கி ஒரு கேள்வி வைக்கப்படும். உங்க கூட்டணியில தானே காங்கிரஸ் இருக்காங்க, நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க, கர்நாடகாவில் ஆடுறது காங்கிரஸ் தானே அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைப்பாங்க. இப்போ அதே விஷயத்தை திமுக தாவேகா மேல வைக்கிறாங்க. உங்க கூட தானே கூட்டணியில் இருக்காங்க, நீங்க எதிர்த்து கூட பேச மாட்டீங்க, ஒரு சமரசம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஏன் போக மாட்டீங்கன்னு கேட்கறாங்க. பொதுவா அது அரசியலுக்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கள். நீங்கள் பிஜேபி இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபிக்காரனே உங்கள் பிஜேபி தானே அங்கே இருக்கிறாங்க, முன்னாடி பிஜேபி ஆட்சி இருக்கும்போது நீ ஏன் சொன்னால் கேட்கலையா? அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த மாநிலத்துக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த மாநிலத்துக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி யாருக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னா கர்நாடகத்துக்கு, மத்தியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் யாருக்கு ஆதரவா இருப்பாங்கன்னா கர்நாடகாவுக்கு. ஏன்னா அந்த பாஜகவை தாவேகா முறையாக எதிர்க்கலங்கிறது தான் சொல்றாரு. நீங்க இப்போ எதிர்க்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஜூன் 12 ஏன் திறந்து விடல? தண்ணீர் இருந்து திறந்து விடலையா? தண்ணீர் எங்கேருந்து வரணும்? உங்க ஆட்சி காலத்துல தண்ணி வந்துச்சுன்னா மழை பெஞ்சது. அதுக்கு முன்னாடி 2007 2011 3 முறை தண்ணி திறந்து விடல. அப்ப என்னாச்சு? வானத்துக்கிட்ட இறைவன்கிட்ட கேட்டு வாங்கினீங்களா? அப்பயும் போராட்டம் நடத்தினா எல்லா கட்சிகளும் போக வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லா கட்சிகளும் இன்னொன்று சொன்னாங்க. இப்ப சொல்றாங்க தெரியுமா, நீங்கள் மேகதாதுக்காண்டி ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்த போது அந்த தீர்மானத்துக்கு இடைச்சொருவலாக ஒரு தீர்மானத்தை சேர்த்து சொல்லுங்கன்னு சொன்னீங்களா? நீங்கள் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் ரசிக்கல, எந்த கட்சியும் ஏத்துக்கல. ஆனால் தமிழக வெற்றி கழகம் திமுக சொன்னதுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ஏத்துக்கிட்டாங்க. அன்புமணி ஏத்துக்கல, விவசாய சங்கங்கள் ஏத்துக்கல, யாருமே ஏத்துக்கல. நீங்கள் சொன்னது முழுமையா யாராவது ஏத்துக்கிட்டாங்களா? யாருமே ஏத்துக்கல. என்னன்னா மேகதாதுக்கு விஷயத்துக்கு நடுவர் மன்றம் அமைக்கணும் ஒரு தீர்மானத்தை சேர்க்க சொன்னாங்க. அது முழுக்க தவறான அந்த இடைச்சொல்கள் ஒண்ணு. ரெண்டாவது உண்மையே நேர்மையா என்றைக்கு திமுக மக்களுக்கு உண்மையா நேர்மையா இருந்திருக்கு சொல்லுங்க. உண்மையா நேர்மையா திமுக என்றைக்கு மக்களுக்கு இருந்ததில்ல. நீங்கள் கொள்ளையடிப்பது, கோடிகளை சேர்ப்பது, இதுதான் உங்களுடைய நோக்கமா இருந்ததுனால்தான் மக்கள் உங்கள் ஒரு சாதாரண கோபம் இல்ல, விருப்பம் இல்ல, அந்த கோபத்தின் உச்சிக்கு தான் உங்களை இன்றைக்கு உட்கார வச்சிருக்காங்க. அதான் மாற்றம் வேணும் அப்படின்னு தாவேகாவிற்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாற்றம் என்ன, தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் வைக்கிறாங்க. அதாவது 60 நாள் 2 மாசம் ஆன நிச்சயமாக 60 நாள் அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்ச டைம் தான். வேலிடேட் பண்றது அப்படிங்கிறது சரியானதாக இருக்காது. நீங்க ஆக்கப்பூர்வமா செயல்படுறாரா இல்லையான்னு தான் பார்க்கணும். நீங்க முதல்ல இவர்களுடைய குற்றச்சாட்டு எல்லாமே இவர் பேசுறது இல்ல, இவர் பேசுறா, மோடி பேசுறாரா? நான் கேக்குறேன். அததான் சார் சொல்றாங்க. நீங்க வேற சொல்றீங்க மோடி அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. நான் சொல்றேன், மோடி பேசுறாரா? ஆனா மோடி பேசாட்டினா கூட நான் யாருடைய தீர்ப்பு முக்கியம்னா மக்களுடைய தீர்ப்பு. ஃபர்ஸ்ட் 5 வருஷம் பேசலாம். அடுத்து மோடி பேசலங்கிறதுக்காண்டி ஓட்டு போடாம விட்டாங்களா மக்கள்? மறுமுறை 5 வருஷம் பேசல, அதுக்காண்டி மக்கள் பெரும்பான்மையா ஓட்டு போடாம விட்டாங்களா? மறுமுறை 5 வருஷமும் பேசல, ஓட்டு போட மாட்டாங்களா? அது அல்ல, நடவடிக்கை என்ன, அங்க ஆக்ஷன், அதுதான் பார்க்கணும். சும்மாவே அவங்க ரெண்டு பேத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வேற எப்படி? மேடம் நான் என்ன சொல்றேன், இவர்களுக்கு எப்பவுமே இன்னைக்கு பிஜேபியினுடைய கூட்டணி போவதற்காக திமுக எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா முயற்சிகளையும். அதனாலதான் இந்த ஆடு மாடு வெட்டுவதற்கு பிரச்சனை நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது பேசல. தொகுதி மறைவரை முன்னாடி எதிர்த்தவர்கள் அன்றைக்கே 60 தொகுதி தெளிவா சொல்லியாச்சு. 60 தொகுதி அமித்ஷா இன்னைக்கு 60 தொகுதி கொடுத்தா ஏத்துக்கிறோம். இன்னைக்கு ஒன்னா போயிட்டாங்க. இன்றைக்கு எந்த விஷயங்களும் பாரதிய ஜனதா கட்சி இந்த கடைசியா ஸ்டாலின் எதிர்த்து அறிக்கை கொடுத்தது சொல்ல ஸ்டாலின், நீங்க நான் சொல்றேன், குறிப்பிட்டு சொல்றேன், ஸ்டாலின் கொடுத்த அறிக்கைகள் என்ன? மத்திய அரசாங்கத்தையும் மோடி எதிர்த்து என்ன அறிக்கை கொடுத்து? மத்திய அரசு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா அதை கடுமையாக எதிர்க்க வேண்டியது எதிர்க்கட்சியினுடைய பிரதான பிரச்சனையா, பிரதான ஒரு முக்கியமான விஷயமா, இல்ல ஆளும் கட்சி அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்யணும்? மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஆளும் கட்சி எதிர்க்கணும். மக்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த விஷயம் வந்த கையோட எதிர்ப்பு கொடுத்து கடிதம் அனுப்பினார். அந்த அமைச்சர் பேசணும்னா இப்ப என்ன சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் கொடுத்ததின் விளைவு, கடிதம் அனுப்ப விளைவு மோடி பார்த்தார், சரியா இருக்கிறார், சரியா எழுதியிருக்காரு, செய்தி தப்பாது, ரிட்டர்ன் பண்ணு, அந்த டிபிஆரை கேன்சல் பண்ணு. அப்ப எதிர்க்கட்சியை விட ஆளும் கட்சி கடுமையாக பாஜகவை எதிர்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். கொள்கை எதிரி நீங்க அறிவிச்ச பிறகு நீங்க என்ன தெரியுமா, கொள்கை கோட்பாடு இந்த சண்முக சொன்ன திமுக கொள்கை எல்லாம் போடலாங்க இல்லைன்னு சொன்னாரு. திமுக கொள்கையில போடலாம் யார் சொன்னது?
சண்முகம் இவ்வளவு காலம் கூட்டணின்னு சொன்னாரு. ஒண்ணுமே இல்லைங்க. அதுக்கு என்ன முரசொலி எழுதுற கட்டுரைக்கு விரிவாக்கமாக இவர் பதில் சொல்லியிருந்தாரு. அப்போ அதனால சொல்றேன், அதனால கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு அரசியல் எதிரி திமுக நிலைப்பாட்டுல சரியா போறாங்க. ஆனா உங்களுக்கு தான் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அதுக்கு முன்னாடி என்ன, இதுக்கு பிறகு என்ன, கூடா நட்பு கேடா முடியும். அதற்கு பிறகு என்ன, பண்டாரம் பரதேசி, மாறி மாறி உங்களுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை தாக்குறீங்க, கம்யூனிஸ்டுகளை தரைக்குறா குமுத இது முரசொலியில எழுதுறீங்க, மீண்டும் அவர்களை வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடத்துக்கிறீங்க. வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அவர்களை புனிதர் வாஷிங் மிஷினில் போட்டு அவங்கள போட்டு சேர்த்துக்கிட்டு அவர்கள் நல்லவர்கள், கொள்கை பிடி உள்ளவர்கள் அப்படின்னு மாற்ற போறீங்க. தேவைக்காக அரசியல் நாடகத்தை நடத்தக்கூடிய திமுக. ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படி இல்லை. அரசியல்ல சாணக்கியமான சகுனித்தனம் இருக்கக்கூடாது. அந்த சகுனித்தனம் தெரியாம இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். அந்த அடிப்படையில் பிரச்சனையை நோக்கி தீர்வு காணி போயிட்டு இருக்காரு. அந்த பிரச்சனை என்னன்னு தெளிவா சொல்லுங்கன்னா, இது ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை, அமைச்சர் பேசாத பிரச்சனை, இந்த அமைச்சர் பேசுற பிரச்சனை. நீங்க திமுக ஆட்சியில் நடந்த அட்டூழியும் அல்ட்ராசிட்டி போல இதுவரைக்கும் எந்த ஆட்சியில் நடக்கல. அதுக்கெல்லாம் தீர்வு கண்டிருக்குதான் இந்த ஆட்சி. இதுதான் பாஜகவை எதிர்க்கிறதுல திமுக சாஃப்ட் கார்னர் எடுத்துட்டீங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் டெலிமிட்டேஷன்ல எரிக்கிறது அந்த மாதிரி கடுமையா எதிர்த்தீங்க. அதற்கு பிறகு அந்த வீரியம் குறைஞ்சிருச்சே, பெரிய அளவுல எதிர்க்கலையேன்னு குற்றச்சாட்டு சொல்றாரு. இல்ல, உண்மையாவே எனக்கு சகோதரர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எத்தனை ஷோவில் மோடியையும் அமித்ஷாவெல்லாம் திட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை மோடி மாதிரி பேசுறது இல்லைன்னு அப்படி பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப ஜோசப் விஜயை கம்பேர் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு நாடாளுமன்றம் நடக்கும் போதும் முதல்ல அதை கண்டிச்சு பேசுனது யாரு? திமுக தானே பேசிச்சு. முதல் நாளே மேகதாதுக்கு சம்பந்தமா இது கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்தது யாரு? திமுக தானே கொடுத்துச்சு. நேத்து வந்தே மாதரம் பாடல் சம்பந்தப்பட்டு வரும்போது கண்டிச்சு பேசுனது யாரு? திமுக தானே பேசிச்சு. தாவேக்காவை சார்ந்தவர்கள் யார் இல்லை, ரைட்டு சந்தோஷம். கூட்டணியில் இருக்கவங்க யார் போய் பேசுனாங்க அது சம்பந்தமா? நாங்கள் தானே பேசணும். சகோதரர் சொல்றாரு, கூட்டணிக்காரங்களாம் நான் இவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பேசுனாங்க, இந்த மாதிரி பேசுனாங்கன்னு சொல்லிட்டேன். நாங்கள் இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனான்னு எனக்கு புரியல. நாங்கள் மேகதாதுக்கு இன்னொரு ஆணையம் அமைக்கலாம்னு நாங்கள் சொன்னதை ஜோசப் விஜய் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்குச்சு. இப்போ மற்ற எதிர்கட்சிகளாம் எதிர்க்கிறாங்கன்றார். இப்போ ஜோசப் விஜய்க்கு கரெக்டுன்னு சொல்ல வராரா, இல்லை மற்றவங்க பக்கம் நின்று பேசுகிறாரான்னு எனக்கு அதுவே முதல்ல இப்போ புரியல. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. சகோதரர் அப்புறம் நான் போன அமைச்சர்கள் இந்த அமைச்சர்கள்லாம் பற்றி பேசினார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி எந்த அமைச்சரும் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பேராசிட்டமல் மாத்திரலாம் உடச்சி கொடுக்கல. எந்த அமைச்சரும் இன்னொரு ஆளை போட்டு கொலை பண்ணிட்டு ஃபோன்லலாம் மிரட்டல. மாவட்ட செயலாளர் போயிட்டு எனக்கு மண்ணு வரணும், காசு தரணும், ஜல்லி வரணும், காசு வரணும் யாரும் பேசலை. இதுக்கு முன்னாடி வழக்கறிஞர் நியமனத்தில் 30 லட்ச ரூபா கொடுத்தாதான்னு சொல்லிட்டு யாரும் வேறெல்லாம் பேசலை. அது சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி வருத்தம் தெரிவிக்கல. இதெல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் நடந்தெல்லாம் சாதாரணமா கடந்து போறாரு சகோதரர். நான் தான் சப்ஜெக்ட் பேசணும்னு சொல்றேன். அவர் தான் இதெல்லாம் சொன்னாரு, அதுக்காக நான் பதில் சொல்றேன். நான் சொல்றது ஒரே விஷயம்தான். மேகதாது காவேரி குறைந்தபட்சம் அது சம்பந்தமா முதலமைச்சர் பேசணும். கேட்டா அதுக்கு மோடி பேசினாரான்னு பதில் சொல்றீங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. ஆனா நான் எதிர்பார்க்கறது எங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அதை பேசணும்னு எதிர்பார்க்கிறேன். ரெண்டாவது அது சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டம் பேசணும்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா வழக்கு எடுத்துன்னு போகணும். இப்ப திமுக இருக்குதுன்னு வச்சுங்களேன், திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் எதிர்கட்சியா இருக்கும், அதுக்குள்ள பேசல. திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் மாநிலம் சார்ந்து, மொழி சார்ந்து, இனம் சார்ந்து, மாநில சுயாட்சி சார்ந்து நீங்க எல்லா இடத்துலையும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியில வேற வேற கருத்துல நாங்க பேச மாட்டோம், ஒரே கருத்து தான் பேசுவோம். நீங்க உங்களை மாதிரி இல்லைன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். நீங்க கொஞ்சமாவது மாறுங்க, மக்களுக்காக போராடுங்க, மக்களுக்காக ஏதாவது செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனால் நீங்க செய்ய மாட்டீங்க. செய்யாம ஈஸியா திரும்ப திரும்ப பழி போடுறதுக்கு மோடி காரணம் தேடுவார் பாருங்க. 13 வருஷம் கழிச்சு மோடி இப்போ போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், காங்கிரஸ் தான் காரணம்ன்றவாரு. அதே மாதிரி நீங்க திரும்ப திமுக தான் காரணம், காங்கிரஸ் தான் காரணம், பிஜேபி தான் காரணம். எது காரணம் ஆளை தேடுறீங்க? நீங்க தெளிவா சொல்லுங்க. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்குட்பட்டு செய்யுங்கன்னு தான் நாங்க கேட்கறோம். நீங்க அதை செய்ய மாட்டீங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குல்ல. ஓட்டு போட்ட மக்களுக்கும் ஓட்டு போடாத மக்களுக்கும் நீங்க முதலமைச்சர் தானே. கேட்டா ஏதாவது கேட்டா உடனே வழக்கு போட்டுருவோம், அப்புறம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவோம்னா இது என்ன மாதிரியான இதுன்னு எனக்கு புரியல. அப்ப உங்களை எதுவுமே யாருமே பேசவே கூடாதா? உங்களுக்கு கருத்தே சொல்லக்கூடாதா? நல்லது கிட்ட உங்களுக்கு நல்லது கிட்ட தானே சொல்லி கொடுக்குறோம். நல்லது கிட்ட சொன்னா கேள்வி போடுறீங்களா? அனைத்து கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து இல்ல அப்படிங்கறது பார்க்க வேண்டியதாக இருக்கா? இல்ல, நீங்க காவேரி பிரச்சனை பாருங்க. நீங்க ஒரு விஷயம் தமிழ்நாட்டில்ன்றதை நம்ம தெளிவா விஷயத்துக்கு வந்துடணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அனைத்து கட்சியும் மாநில உரிமை சார்ந்து ஒரே ஸ்டாண்ட்ல தான் நிற்பாங்க. இப்போ தாவேகான்ற ஒரு கட்சி புதுசா வந்திருக்கு. அவங்க ஸ்டாண்டை தான் அவங்க காட்டணும். அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்க ஸ்டாண்ட் அவங்க கிளியர் பண்ணணும். மற்றபடி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே
நீங்கள் காவிரியாக இருக்கட்டும், முல்லை பெரியாறு இருக்கட்டும், எந்த மொழி இனம் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் அன்ன யோஜனா திட்டத்தில் இருந்து ஒரு 70 லட்சம் காடை வந்து நீக்கி ரேஷன் அரிசியை வந்து குறைக்கிறாங்க ஒன்றிய அரசு. இது வரைக்கும் கண்டிச்ச அறிக்கை இல்லை ஜோசப் விஜய் கிட்ட இருந்து. அப்போ என்ன பண்ண போறீங்க? அப்போ நீங்கள் செய்கிறது எல்லாமே வந்து இந்த மாநிலங்களுக்கு உங்களோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கணுன்றதுக்காகவும் நீங்கள் இடிக்கும் சிபிஐக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் பயந்து மொத்த உரிமைகளை அடமான வைக்கிறீங்கன்றது தான் அப்பட்டமாக இதில் தெரியுது. இதை ஏன்பா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் உடனே எங்கள் மேலே பழியை போட்டு நீங்கள் தப்பிச்சிக்கணும்னு பார்த்தா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு மக்களை ஏமாற்ற முடியும்? பேசாமல் இருக்கலாம். மக்களுக்கான தேவைகளை நீங்கள் எப்படி தவிர்த்துட்டு வேற ஒரு பக்கத்தில் போக முடியும்? வேற பக்கத்தில் நீங்கள் போக முடியாது. இப்போ இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள். முதலமைச்சராக நான் உங்களை கேட்குறோம், நீங்கள் முதலமைச்சராக என்ன பதில் சொல்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். கேட்டால் நீங்கள் மோடி மேலே நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் மோடியை முன்மாதிரியாக எடுத்துக்கிறன்றது தான் நாங்கள் பலகாலமாக சொல்கிறோம். அதை தான் நீங்கள் உங்கள் வாய் மூலியமாக நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தாவே கம்முன்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? சந்திப்பு ரத்தா இருக்கிறது. முதலமைச்சர் விஜயனுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? தீர்வு எதை நோக்கி செல்லும்? முன்னாடி இந்த மக்களை மடைமாற்றுவது, பொய்களை சொல்லி ஏமாற்றுவது திமுகவுக்கு கலை வந்த கலை. நான் எதற்காக சொன்னேன்னா, எல்லா கட்சிகளும் போக வேணான்னு சொல்றாங்கன்னு அவர் சொன்னார். ஆமாம், எல்லா கட்சிகளும் தமிழக, அதனால வந்து அதையே காரணமாக எடுக்க முடியாது. இன்னைக்கு திமுக சொன்னது ஆனால் தாவேக்கா ஏற்றுக்கிட்டுச்சு. எல்லா கட்சிகளும் இந்த தீர்மானத்தில் இப்படி ஒரு தீர்மானம் தேவையில்லைன்னு சொல்றாங்க. இந்த தீர்மானம் தேவையில்லைன்றாங்க. திமுக சொன்னது எடுத்து. அதனால தான் சொல்றேன். ரெண்டாவது அவர் சொல்லும் போது சொன்னார், பயிர் காப்பீட்டு திட்டம், அதன் மூலமா வந்து தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பயிர் காப்பீடு திட்டத்தை செய்யாம வஞ்சித்தது திமுக அரசு. நல்லது கெட்டு தானே சொல்றோன்றாரு. நீங்க சொன்னாலே அது கெட்டதாக தான் இருக்கும். அதனால நல்லது சொல்றதுக்கு நீங்க லாய்க்கே இல்லை, அதற்கான அந்த தகுதியும் இல்லை. அதனால நீங்க கெட்டதான் சொல்லுங்கன்னு உங்க சொல்றதை எடுத்துக்கிறதே இல்லைங்கிறது உண்மைதான். எடுத்துக்கிட்டு அதில் விஷமத்தனம் இருக்கும் அதுங்கிறது புரியும். அதனால தான் மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்வதற்காக ஆக்கப்பூர்வமான அறிவுரையாளர்கள் இருக்கிறாங்க. அதன்படி தான் இந்த அரசாங்கம் செயல்படுறாங்க. இப்போ என்ன அடுத்த கட்டம் என்ன பண்ணணுங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. இப்போ வந்து தீர்க்கமாக வந்து இதற்காக ஒரு முடிவு எடுப்பதற்கான சூழ்நிலை முதலமைச்சர் எடுப்பார். எந்த வகையிலும் சோடை போக மாட்டார், எந்த வகையிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டார். தமிழ்நாட்டு நலன் சார்ந்த எந்த பிரச்சனைகளும் அவர் முன்னின்று செயல்படுவார். ஆனால் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் வந்து அவர் ஏளனமாக பேசுது, எக்கத்தாளம் எடுப்பது, இது அவரை சிறுமைப்படுத்துவது இவர்களுக்கு வழக்கமாக வந்துருச்சு. அதனால அதுக்கெல்லாம் இதை பற்றி பெருசுப்படுத்துறதில்ல. அவர் என்ன பண்றாரு, பேசுவதில்லைன்னா எதை பேசணுமோ ஆக்கப்பூர்வமாக இப்போ சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து கவர்னருடைய பிரச்சனை தமிழ் தாய் எழுத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போகவே வேணாம். அமைச்சர்கள் முதல் அரசு ஊழியர்கள் ஒருத்தரை போக வேணாம் உத்தரவிட்டு ஆக்கப்பூர்வமா செயல்பட்டார். இப்படி நடவடிக்கை என்பது வந்து செயல்ல காட்டணும். வார்த்தைகளை சொல்லுல காட்டி எந்த பிரயோஜனம் இல்லை. சொல்லுல காட்டின நீங்க என்ன பண்ணீங்க, முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு 5% கொடுப்போம், நீட்டுக்கு 10% உயர்த்துவோம், எல்லாமே பொய்களை சொல்லி என்ன செஞ்சீங்க, எதுவுமே செய்யல. அதனாலதான் மக்கள் கொஞ்ச நாளைக்கு 5 வருஷம் அமைதியாயிருங்க. ஆட்சி பாருங்க, அவர்களுடைய செயல் இது எப்படி இருக்குன்னு பாருங்க. மக்கள் நாங்கள் முடிவு எடுக்கிறோம், நீங்க கம்முன்னு இருந்தீங்கனாலும் இங்க ஆட்சி நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஏதோ இப்போ வந்த பிரச்சனை மாதிரி என்னமோ நாங்க சொல்றோமே, நீங்க என்ன நாடகம், உங்க நாடகம்லாம் தெரியும். இந்த நாடகம்னால இந்த மக்கள் வெறுத்து போய் தான் உங்களை ஓரம் கஜங்க. அதனால காவிரி பிரச்சனை மக்களுக்கான தீர்வை நோக்கி இந்த அரசாங்கம் செல்லும். அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை, பேச்சுவார்த்தை நடத்தணுமா, மக்களுக்கு எல்லாருடைய கூட்டி பேசணுமா, எல்லா விஷயத்தையும் செய்வார். அதற்கான நல்லது கூடியவர்கள் நடக்கும் சொல்லிட்டாரு. எல்லா கட்சிகளையும் கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சகோதரர் என்ன சொன்னாரு, இந்த வாக்குறுதிகள் பத்தி பேசினாரு, இடஒதுக்கீடு பத்தி பேசினார். நீங்க தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 69% கொண்டு வந்தது திமுக. எம்பிசி இடஒதுக்கீடு, வன்னியர் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது திமுக. சிறுபான்மைக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது திமுக. அருந்தியருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது திமுக. 27% இடஒதுக்கீடை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வாதம் பண்ணி ஜெயிச்சு கொண்டு வந்தது திமுக. இது எல்லாம் திமுக செஞ்சதை தான் சொன்னோம். அந்த 3லேருந்து 5 உயர்த்தி தரோம்னு சொன்னோம். இது எப்படி சொல்லாமல் நாங்கள் எங்கே சொன்னோம்? ஜோசப் விஜய் மாதிரி நாங்கள் 2500 கொடுக்குறோம் நான் சொன்னோம். ஜோசப் விஜய் மாதிரி வந்து தாய்மாமன் சீர் 1000 போடுறோன்னு சொல்லிட்டு 1 கிராம் நாங்கள் சொன்னோம். 4000 ரூபாய் வேலை இல்லாதவங்களுக்கு தரேன்னு சொன்னோம். அதெல்லாம் நான் கேட்கறேன்னா நீங்க தெளிவா பேசணும். நீங்க வாக்குறுதியை பத்தி இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே அவர் இல்லாம சப்ஜெக்ட் வெளியில போய் சொன்னதுனால தான் நான் இதையும் சொல்ல வேண்டியதா இருக்குது.
நீங்கள் அந்த சப்ஜெக்டை தொட்ட நாங்கள் ஞாபகப்படுத்தணும்ல வரலாறு, அது வேற என்ன இருக்குது, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ சப்ஜெக்ட்னா மேகதாது முதலமைச்சர் ஏன் போகிறாரு, போக வேண்டாம், அதுதான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம். எங்கள் கருத்துன்றது வந்து எங்களுடைய கருத்து கிடையாது. நாங்கள் இந்த காவேரி மேலாண்மை ஆணையம், காவேரி ட்ரிபுனல் இருக்குல்ல, இது சம்பந்தமாக வந்து இத்தனை காலம் நாங்கள் வந்து அதில் பயணிச்சிருக்கோம். அந்த பயணித்தின் அடிப்படையில் தான் காவேரி மேலாண்மை ஆணையத்துக்கு மேகதாதுன்றது ஒரு புது பிரச்சனை. காவேரியில் ஆல்ரெடி இருக்கிற அணைகள் இல்லாமல் புதுசாக ஒரு அணை வருது. நாளைக்கு ஒரு வேலை இந்த புது அணையில் அதில் சேரலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் அப்படி ஒரு ஆப்ஷனை சேர்த்து சொன்னீங்க. ஆனா சொல்யூஷன் எதுவும் கிடைக்கல, நாங்க ஒரு புதுசா முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்கறாங்க. இல்ல புது முயற்சி நான் தான் சொல்றேன்ல, மாநிலம் சார்ந்து அனைத்து கட்சி கூட்டுங்கன்னு சொல்றேன். உங்களால கூட்ட முடியல, நாங்க கூட்டோம்னு சொல்லிட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து உங்களால செய்ய முடியல, நாங்க செய்ய தயாராயிட்டோமே. அப்ப நாங்க வந்து உங்களுக்கு வழிவிடாம இல்லையே, நீங்க செய்யுங்கன்னு தானே சொல்றோம். நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க செய்யாத பட்சத்தில் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். தமிழ்நாட்டிலுடைய அனைத்து கட்சிகளும் வந்து இது மாநில சார்ந்த பிரச்சனை, இந்த மாநிலத்துடைய விவசாயிகளுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய இதயம் சார்ந்த ஒரு பிரச்சனை. இதயம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கவே முடியாது. ஸோ அந்த பிரச்சனை என்ன வரும்போது நாங்கள் முன்னெடுத்து செய்கிறோம்னு சொல்கிறோம். ஜோசப் விஜய் செஞ்சால் சந்தோஷம், முதலமைச்சராக இருக்கீங்க, செய்யுங்க, யார் வேணான்னு சொன்னா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல, நீங்கள் செய்ய மாட்டீங்கன்றதான் கஷ்டப்படுறோம் நாங்கள். சப்ஜெக்டை ஒட்டி சப்ஜெக்டே நீங்கள் பேசவே இல்லை. இப்போ காவேரி மேகதாது பிரச்சனை நாளைக்கு நீங்கள் தான் எங்கெங்கேயோ போனீங்க. நல்லா கவனிங்க, நீங்க நெறியாளர் சப்ஜெக்டை விட்டு எங்கெங்கயோ போனீங்க. நான் சப்ஜெக்ட்ல இப்பதான் கடைசி கட்டத்துல தான் சப்ஜெக்டை மாறுவேன். ஏன்னா உங்களுக்கு தொடரணுங்கிறதுக்கான இடஒதுக்கீடு எப்பட்டமா இப்படி எல்லாம் போய் சொல்ல முடியும்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். 69% இடஒதுக்கீடு கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்று வீரமணியால் பட்டத்தை பெற்ற புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொடுத்ததும் அவர்கள் தான். விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததும் அதிமுக ஆட்சிகள். இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை ஆணையத்தை அமைத்தது அதிமுக, கொடுத்தது திமுக. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை இல்லை, அதுல திமுக பங்குங்கிறது ரொம்ப கம்மி. அருந்ததியர்களுக்கு திமுக தான் கொடுத்தாங்க. இதுதான் உண்மையான வரலாறு. நான் சொல்லுவேன், நீங்க சொன்ன வாக்குறுதிகள் எந்தெந்த 1000 ரூபாய் நான் கொடுத்தீங்களா நீங்களே கேட்டீங்க. இப்போ ஆக்கப்பூர்வமா பிரச்சனை தான் மேடம். இப்போ இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன, அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக? இந்த பிரச்சனைக்கு வந்து முதலமைச்சர் சரியான முடிவு எடுப்பார். ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் சேர்ந்தா கூட நான் சொல்லக்கூடாதுன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா அதிகாரப்பூர்வமாக வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அதுக்கான அவருடைய பிளான் என்ன தெரியுமா, அங்கே போய் சந்திச்சுட்டு அதை நோக்கி எல்லாத்தையும் கூப்பிட்டு விவசாய சங்கல் பிரதிநிதிகள் அனைத்து கட்சி தலைவரை கூப்பிட்டு பேசணும். அதன் மூலியமா அதற்கு பிறகு பிரதமரை போய் சந்திக்கணும், ஜனாதிபதியை சந்திக்கணும்னு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. இது உண்மை, ஃபேக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணாலும் எந்த பிரயோஜனம் இல்லை, எப்பயுமே ரெகுலராக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அதில் வந்து மண்ணெலி போட்டது சிவகுமார் தான் இதை தடுத்தது. அதனால வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பா. மறுபடியும் நான் முதல்ல கேட்ட கேள்வியே கேட்கிறேன். பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும், ஒரு முதலமைச்சரா எனக்கான பாதுகாப்பை நீங்க கொடுங்க, நானும் என்னுடைய பாதுகாப்போட வரேன், என்னுடைய மக்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்தணும், நிச்சயமாக உங்களிடம் பேசி சமரசம் பேசி தீர்வு கண்டு விவசாயிகளுக்கு தண்ணீரோட தான் நான் போவேன், ஆகஸ்ட் 3ஆம் தேதி பிளான் பண்ணபடி நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு முடிவை ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்க முடியாதா? ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கிட்ட நான் உங்களுக்கு பாதுகாப்பு நீங்க வச்சுங்க, எனக்கு பாதுகாப்போட வரேன்னா அந்த மாநிலத்துக்கு போகும்போது அந்த எல்லை தன்மை அவங்களுடைய கண்ட்ரோல் தான். அதனால நம்ம காவல்துறை எல்லாம் போய் அதெல்லாம் வந்து பிராக்டிகலா பேசலாம். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய முடியாதா? அது அவங்க பேச்சுக்காக சொன்னா கூட அவருக்கு வேற மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. போஸ்டர் கிளிக்கிறதாக இருக்கட்டும், எதிர்ப்புகள் வர்றதாக இருக்கட்டும், வந்தால் முற்றுகையிடுவோம்னு சொல்றதை நம்ம வெளிப்படையாகவே பார்க்கிறோம். அதுல அது மட்டும் இல்ல, இங்க எப்படி அவங்க போய் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் அங்க நீங்க விஜயை கூப்பிட்டு பேசக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், பிஜேபி, அங்க விவசாய சங்கங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் கூப்பிட்டு பேசக்கூடாது. தேர்தல் வருது மேடம், அவர் அரசியல் செய்யக்கூடியவர் சிவகுமார், டி.கே. சிவகுமார் பேசி ஒருவேளை கன்வின்ஸ் ஆயிட்டா அப்படி அவர் நாம கன்வின்ஸ் ஆயிட போறோமோ என்ன? முதலமைச்சர் விஜய் பேசி முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கன்வின்ஸ் ஆயிட்டாருன்னா அங்க உள்ளவங்களுக்கு ஒரு பயம், அந்த அச்சுறுத்தல் காரணம் எல்லோரும் பிரஷர் கொடுத்து சந்திக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதான் சந்திக்கல. இருந்தாலும் நம்ம சட்ட போராட்டமும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடும் நிச்சயமா தொடரும். நிறைவு கருத்து சகோதரர் வந்து போகும்போது பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 1989 தான் வந்து 69% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அது கொண்டு வந்தது தலைவர் கலைஞர்.
வன்னியர் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது சேர்த்தது வந்து தலைவர் கலைஞர் தான் அதை செஞ்சார். இந்திரா சகானி வழக்கு வரும்போது தான் 50% மேலே தாண்டக்கூடாதுன்னு சொல்லி 92ல் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது 93, 94ல் தான் அம்மையார் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை சட்டமாக தமிழ்நாடு பேரவையில் இயற்றி அதை வந்து 9வது அட்டவணையில் சேர்த்தது. அது 94. ஆனால் கொண்டு வந்த தலைவர் கலைஞர், அதை தான் நான் பதிவு பண்ணேன். அப்போ அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இடஒதுக்கீடு எந்த காலகட்டங்களையும் திமுக தான் அது செஞ்சிருக்கு. வேறு யாரும் இங்கே செஞ்செல்லாம் தட்டவே முடியாது, எந்த காலம் கிடையாது. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மேகதாது காவேரி இது தமிழர்களுடைய உயிர்நாடி பிரச்சனை. இந்த உயிர்நாடி பிரச்சனையில் தயவு செஞ்சு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய பதவிக்கு ஏற்ற மாதிரி உணர்ந்து செயல்படணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை சார்ந்து, மொழி சார்ந்து, மண் சார்ந்த எந்த பிரச்சனைகள்லையும் காம்ப்ரமைஸ்ன்றது இருக்கவே கூடாது. உங்கள் மேலே சிபிஐ கேஸ் இருக்கலாம், இன்கம் டேக்ஸ் இருக்கலாம், இடி இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கரூர் வழக்கு இல்லை கூட பெண்டிங்கில் இருக்கலாம், எது வேணால் பெண்டிங்கில் இருக்கலாம். ஆனால் எது பெண்டிங்காக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாவது தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களை பற்றி நினச்சி நீங்கள் செயல்பட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு இரு விருந்தினர்களுக்கும் நன்றி. இத்துடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.